ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா யுகாண்டாலங்க. வாங்க நம்ம விளாக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன விளாக்குன்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லைங்க, இங்கே இருக்கிற நாங்கள் கம்பாலாவில் இருக்கிற ஒரு ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிருந்தேங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கம்பாலாவில் ஈஸ்வரன் கோயில் எல்லா இடத்துலையும் வைப்பாங்க. ஏன்னா நார்த் இந்தியன்ஸ் பெரும்பாலுமே நம்ம ஈஸ்வரன் தான் அதிகமாக இருக்கும். ஒன்று ராதாகிருஷ்ணன், அப்படி இல்லைன்னா ஈஸ்வரர் அதிகமாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இது இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு சொல்லுவோம். ஸோ இது போகிறதுக்கு ஜஸ்ட் 1/2 இருந்தால் போதுங்க. போடாவில் போகிறது இருந்தால் ஒரு 30 மினிட்ஸ், அதே 1/2. காரில் போகிறது இருந்தால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகலாம். டிராஃபிக்கே இல்லைன்னா ஜஸ்ட் 1/2 கூட போயிடலாம். ஸோ ஏன் நாங்கள் இங்கே வந்தோன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இங்கே கம்பாலாலே எந்த கோவிலுமே சனீஸ்வர பகவான் வச்சில்ல. இந்த நம்மங்கோக கோயில் தான் நாங்கள் சொல்லுவோம். இது இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருக்கிறது. இந்த இடத்துல மட்டும்தான் சனீஸ்வரன் இருக்கிறாருங்க. சனி பகவான் கம்பாலாலேயே இந்த ஈஸ்வரன் கோயிலில் தாங்க இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா எல்லா சிலையும் இருக்கும். சனிக்கிழமை ஹனுமான் சாலிஸ் படிப்பாங்கங்க. இந்த கோவில் இல்லைங்க, கம்பாலாவில் இருக்கிற அனைத்து கோவிலையும் நார்த் இந்தியன்ஸ் கோயிலுமே சாட்டர்டே பார்த்திங்கன்னா ஹனுமான் சாலிஸ் படைக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சனீஸ்வரன் சுவாமி எப்படி இருக்கார் பாருங்களேன். பின்னாடி எருமை மாடு வாகனம் வச்சுருக்காங்க. எனக்கு ஒரு டவுட்டு, எருமை வாகனமாக வச்சுருந்தாங்கன்னா யம தர்மராஜான்னு சொல்லுவாங்க. பட் இல்லைங்க, நார்த் இந்தியனில் சனீஸ்வரன் எருமை வாகனம் வச்சுருப்பாருன்னு சொல்கிறாங்க. ஈவன் நம்மளோட இதுலேயும் அப்படி தான் சில சாஸ்திரங்கள் சொல்லுது அவருடைய வாகனமாக. அங்கே பாருங்கள், ஐ லவ் கம்பாலான்னு வச்சுருக்காங்க இப்போ தான் புதுசாக. அதாவது யம தர்மராஜாவுக்கு தம்பி சனீஸ்வர பகவானாங்க. ஸோ அவருக்கு வாகனம் எருமை மாடு, இவருக்கு வாகனம் நம்ம சனீஸ்வரனுக்கு நம்ம இதில் என்ன சொல்லுவாங்கன்னா காக்கா மெயினாக சொல்லுவாங்க, குதிரை, கழுதை. அவருக்கு ஒரு எள்ளு விளக்கு போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக இது சண்டே மார்னிங்கு ஹோலி கொண்டாடினாங்க கம்பாலாவில். ஸோ என்னடா அது ஹெலிகாப்டர், நான் என்டர் அப்போ தான் உள்ளே நுழையிறேன். என்னடா ஹெலிகாப்டர் போது பாதுகாப்பு கொடுக்குறாங்க போல் நினச்சேன். அதான் இல்லைங்க, ஹெலிகாப்டர் மூலயமா மேலேருந்து பூ தூவிட்டு இருந்தாங்கங்க ஹோலிக்கு செலிப்ரேஷனு. ஸோ அது பார்க்கவே நல்லா தான் இருந்துச்சு. எல்லோரும் என்னடா மேலே பார்க்குறாங்கன்ட்டு பார்த்தா பூ மேலேருந்து கொட்டுது. ஆக்சுவலாக இது வருஷம் நடக்கிறது தாங்க. யாருன்னா பின்னணி பாடகர் பாட்டு பாடுறவங்க இட்டுட்டு வருவாங்க. இந்தியன் ஐடலில் பாடுறவங்க யாருன்னா இட்டுட்டு ஏன்னா இது அவங்களுடைய செலிப்ரேஷன் இல்லை, மெயினானதில் ஹோலி நார்த் இண்டியன்ஸுக்கு. ஸோ நல்லா பண்ணுவாங்க. ஸோ அதில் தான் பண்ணது. சரி, நம்ம சவுத் இண்டியன்ஸ்லாம் ஹோலினாலே கலர் பூசிக்கின்னு சேட்டு வீட்டில் விளையாடுவாங்க. அதுதான் உண்மையாலுமே எனக்கு தெரியுங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. என்ன ஃபுட் ஸ்டால் போடுவாங்க, சாப்பிட்றதுக்கோசம் போவோம். இந்த மியூசிக்கில் நமக்கு ஹிந்திலாம் தெரியாது உண்மையாலுமே. ஸோ அதனால் பசங்களை இட்டு போகிறது. ஆனால் இப்போ பசங்களும் வளர்ந்துட்டானுங்க. ஸோ அவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. அதனால் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டானுங்க. அப்புறம் நான் சும்மா சரி பானிபூரி சாப்பிட்டு வரலாமேன்னு கிளம்புனேன், நானும் எங்கள் வீட்டுக்காரும். சும்மா சின்ன ஃபங்க்ஷன் நடக்காதுங்க, நல்லா சூப்பராக பண்ணுவாங்க. ஏன்னா இந்தியன் ஹை கமிஷன் கூட கன்ஜெக்ஷன் வச்சுட்டு நல்லா சூப்பராக எவ்வளோ மக்கள் திரும்பாங்க. இது காலையிலே ஆரம்பிச்சிருங்க, தண்ணியிலையே விளையாடுவாங்க. நான் முன்னாடி பழசில் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா கலர் பவுடர்லாம் விற்கும், நிறையா ஃபுட் ஸ்டால் போடுவாங்க. முக்கியமாக ஃபுட் ஸ்டால், ஏன்னா காலையிலேருந்து மக்கள் இங்கே தானே இருப்பாங்க. அதனால் நிறைய, அதாவது அவங்க வெரைட்டி இருக்கும் நிறைய, பானிபூரி, மசாலா பூரி, அந்த பூரின்னு. ஸோ அதை தான் சாப்பிட வந்திருந்தோம், பானிபூரியை சாப்பிடுவோமேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் முடிச்சுட்டு பசங்களாம் வரமாட்டானுட்டானுங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு அவனுங்க ஃபுட்பால் விளையாட கிளம்பிட்டானுங்க. ஸோ அதனால் நாங்கள் ஒரு மோமோவை பசங்களுக்கு வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அது எப்படியும் விட்டு போக மனசு வரும். ஜூஸை பார்த்தோன்னே அந்த கரும்பு ஜூஸை சாப்பிட்டு தான் மறுவேலன்ட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். நான் ஜஸ்ட் ஒரு 1/2 தான் இருந்திருப்பேன். ஸோ அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள். ஓகே, விளையாடிட்டியா? 5 மணி தானே
தானே சொன்னேன் 4 மணிக்கு முடிச்ச நீ 4 மணிக்கு தான் முடியும். நீ 5 மணிக்குன்னு சொன்ன எங்க கிட்ட. ஸோ என் பெரியவனையும் போய் ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தான். பிக்கப் பண்ணிக்கிட்டு நேராக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ வீட்டுக்கு போகிற வழி தாங்க இது. அப்புறம் பார்த்திங்கன்னா என் பையன் சொன்னான், டேடி கார் கற்றுக் கொடு டேடின்னா. ஸோ எங்கள் வீட்டுக்கார் உட்காந்து மொதல் இப்போ தாங்க கார் ஓட்ட கற்றுக் கொடுக்குறாரு என் பையனுக்கு. கொடுக்காது இந்த மனையில் பிள்ளைங்க வருங்க. இதுவும் அதே தான், இதுவும் ரொம்ப லைட்டாக தான் அழுக்கணும். இப்போ தான் புது பிரேக் இப்போ தான் மாற்றிச்சு நேற்றுக்கு. ஓகே திருப்பு இப்போ. ஏன் பிரேக் அழுத்துற நீ? ஓகே ஓகே நீனே அழுத்திக்கிறதுனா அழுத்திக்க. டாடி இருக்கிற டாடி பார்த்துக்குவாரு. நீ நேராக்கு ஆக்சிலேட்டர் குடுவே போ, அப்பதான் மேலே போவோம். திருப்பு. இதுதான் நம்ம வீடு. நேரா போ. உடனே திருப்பி கோ. நேரா போ. பிரேக் போடு. இப்போ ரிவர்ஸ் போ. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற மக்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். See you on next video. Bye bye.